பெங்களூரைச் சேர்ந்த 28 வயது மென்பொருள் பொறியாளர் ஆகாஷ் வர்மா தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயைச் சந்தித்து தனது அன்பை வெளிப்படுத்த சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு காத்திருக்கிறார். சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க வேலைப்பாடு கொண்ட வெள்ளி கிரீடம் மற்றும் நேர்த்தியான காலணியை விஜய்க்கு பரிசாக வழங்க அவர் திட்டமிட்டுள்ளார். பெங்களூரில் உள்ள ஆபரணக் கலைஞரிடம் பிரத்யேகமாக ஆர்டர் கொடுத்து இந்த பரிசுகளை அவர் தயாரித்துள்ளார். விஜய் அரசியலில் நுழைந்து மக்களுக்காக குரல் கொடுப்பதை குறைவிக்கும் வகையில் இந்த முயற்சி எடுத்துள்ளதாக ஆகாஷ் தெரிவித்தார். ஆரம்பத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் அனுமதி மறுத்த நிலையில் உள்ளூர் ரசிகர் மன்றத்தினர் அவருக்கு உணவளித்து உதவி வருகின்றனர். விஜயின் அரசியல் வருகை மற்றும் மக்கள் செல்வாக்கை இந்த சம்பவம் பிரதிபலிப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஏடிஎம்கே யாராவது காப்பாற்றுவாங்க, டிஎம்கே யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு இருக்கிறப்ப இப்பயாவது ஒருத்தர் புதுசா வந்துருக்காரு. ஒருத்தர் விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தாப்ல, பாவம் அவரையும் வாழ விடல. இப்ப வந்திருக்கிறாப்ல, அவரையாவது வாழ விட்டுமே, அவராது எங்களை எப்படியாவது காப்பாத்தி எங்களை ஏதாவது ஒரு நேர் வழிபடுத்திட்டு போட்டுமே அப்படின்ற ஒரு இதுல நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. நீங்க எனக்கு கடவுள் கொடுத்த வரம். எஸ் மக்களே, பிரார்த்தனை அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்தது. இப்போ வந்துட்டு அண்ணா இந்த மாதிரி 3 கடவுள்களையும் பிரார்த்திக்கிறார் அப்படின்னா அது அவருடைய நம்பிக்கை. நம்ம யாரும் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் ட்ரோல் பண்ணுறாங்க. அதை பற்றியெல்லாம் எங்கள் கவலைப்பட மாட்டார். ஸோ கடவுள்கிட்ட நம்மள வேண்டிக்கலாம், அண்ணாவுக்கு எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி அவர் கண்டிப்பாக சிஎம் ஆகணும்னு சொல்லி நம்மள வேண்டிக்கலாம். ஸோ ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஒரு கருணை இருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரணும்னு நம்ம எல்லாருமே அண்ணனோட சேர்ந்து வேண்டிக்குவோம். கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தா பிடிக்குவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. 100க்கு 100 உண்மை மட்டும் இல்லை, இதுதான் யதார்த்தமும் கூட. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்விக்கு என் சைட்ல இருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது ரொம்ப நாளா மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. அதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,000. எஸ் மக்களே, இவருடைய இந்த தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள், மேனிஃபெஸ்டோ என்ன இருக்கும் அது இந்திய அளவில் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. அதாவது அவர் வகுத்த திட்டங்கள் எல்லாம் சிலரால் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. அவர் இந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணி ஆதரிப்போம். ஸோ எலெக்ஷனுக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது மக்களே, இன்னும் 3 days. தயவு செய்து மறக்காம விசிலுக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ.